நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து jQuery ஃபேட் எஃபெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடில் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து fadeIn, fadeOut, fadeToggle, fadeTo. fadeIn என்ன பண்ணோன்னா இன்விசிபிள் HTML எலமெண்ட்ஸை வந்து விசிபிளாக கொண்டு வரும். fadeOut வந்து விசிபிள் HTML எலமெண்ட்ஸ் வந்து இன்விசிபிளாக கொண்டு வரும். ஓகே, fadeToggleனா ரெண்டுமே பண்ணும். fadeIன்னும் பண்ணும், fadeOutடும் பண்ணும். fadeToனா ஒபாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ என்னோட HTML ஃபைலில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் டேக் வந்து இருக்கு. நேம் வந்து fadeIn அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டிவிஷன் டேக் ஒன்று போடுறேன். ஐடி வந்து div1. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்குள்ள width என்ற ப்ராப்பர்ட்டிக்கு கோலன் 80 பிக்சல் வேல்யூ கொடுக்குறேன். செமிகோலன் height என்ற ப்ராப்பர்ட்டிக்கு சேம் 80 பிக்சல் வேல்யூ கொடுக்குறேன். செமிகோலன் டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நன் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். செமிகோலன் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டிக்கு ரெட் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஃபைனலாக டபுள் கோட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பிஆர் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இந்த டிவிஷன் எலமெண்ட்டை வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிவிஷன் வந்து போட்டிருக்கேன். கலர் வந்து செகண்ட் டிவிஷனுக்கு ப்ளூன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து க்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ ஐடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் நன் என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு jQuery மூலிமா நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பட்டன் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் 1. ஸோ ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருந்தால ஆஷ் வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபேட் ஐ வந்து கேப்ஸில் கொடுக்கணும். fadeIn மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு எம்டியாக விட்றேன். நெக்ஸ்ட் வந்து $, டபுள் கோட்ஸில் ஆஷ் div2 டாட் fadeIn பேரந்தசிஸ்குள்ள டபுள் கோட்ஸில் ஸ்லோ என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ 3 வேல்யூஸாக கொடுக்கலாம். ஒன்று வந்து ஸ்லோ, இன்னொன்று வந்து ஃபாஸ்ட், இன்னொன்று வந்து நம்ம மில்லி செகண்ட்ஸாக கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்பீடு. ஓகே, ஸோ இங்கே வந்து செகண்ட் டிவிஷன் எலமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து $, டபுள் கோட்ஸில் ஆஷ் div3 டாட் fadeIn. இங்கே வந்து 3000 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ fadeIn அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, திரும்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். தேர்டு டிவிஷன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நான் அங்கே வந்து 3000 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து
ஸ்லோவாக மூவ் ஆகி நமக்கு ஃபுல் டிவிஷன் எலமெண்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஃபேட் இன் மெத்தட் மூலிமா இன்விசிபிள் எலமெண்ட்ஸை வந்து நம்ம விசிபிளாக கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேட் அவுட். ஸோ இங்கே வந்து ஃபேட் அவுட், ஓ வந்து அப்பர் கேஸில் கொடுக்கணும். இங்கே நான் டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எல்லா டிவிஷன் எலமெண்ட்ஸும் இருக்குது. இப்போ நான் இங்கே பட்டன் டேக்குக்கு நேம் வந்து இங்கே ஃபேட் அவுட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபேட் அவுட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளான எலமெண்ட்ஸ் வந்து இப்போ இன்விசிபிளாக மாறிடுச்சு. ஓகே, விசிபிளான HTML எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபேட் அவுட் மெத்தட் மூலிமா இன்விசிபிளாக ஆக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேரண்டசிஸில் எந்த ஒரு பேராமீட்டரும் கொடுக்கல. ஸோ கிளிக் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆயிரும், இன்விசிபிளாக மாறிடும். நெக்ஸ்ட்டு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லோவும் கொடுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை நம்ம டேட்டா மில்லி செகண்ட்ஸாக கூட கொடுக்கலாம். ஸ்லோவாக நமக்கு இன்விசிபிளாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து மூணாவது டிவிஷன் எலமெண்ட்டுக்கு 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டிவிஷன் எலமெண்ட்ஸும் விசிபிளாக இருக்குது. இப்போ நான் ஃபேட் அவுட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், நமக்கு இன்விசிபிளாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஃபேட் அவுட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஃபேட் டாக்கிள் மெத்தட். ஸோ இங்கே வந்து டாக்கிள், டி வந்து கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நன் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நன் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். என்னோட மூணாவது டிவிஷன் எலமெண்ட்டுக்கும் டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நன் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு எந்த எலமெண்ட்ஸுமே தெரில. ஸோ இந்த பட்டனுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபேட் டாக்கிள். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நமக்கு இன்விசிபிளான டிவிஷன் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகுது. திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ நமக்கு விசிபிளான டிவிஷன் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ இன்விசிபிளாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஃபேட் டாக்கிள் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் என்ன பண்ணோம், இன்விசிபிளாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து விசிபிளாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இன்விசிபிளாகவும் ஆகும் சிங்கிள் கிளிக்கில். ஓகே, சிங்கிள் பட்டனில் நம்ம பண்ணலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸோ நமக்கு விசிபிள் ஆகுது. திரும்ப நான் அதை சேம் பட்டனையும் நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ இன்விசிபிளாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஃபேட் டாக்கிள் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து fadeTo மெத்தட். fadeTo. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேராமீட்டராக ஃபாஸ்ட் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன், கமா. நெக்ஸ்ட் வந்து என்னவா கொடுக்குறேன்னா ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.15 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், 0.7 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து 0.2ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஒப்பாசிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1குள்ளே தான் இருக்கணும். அந்த ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் நான் 0.0 வேல்யூவாக கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பட்டன் எலமெண்ட்டுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், fadeTo. இப்போ fadeTo பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கலர் வந்து லைட்டாக தெரியுது. ஓகே, ஸோ அதுதான் ஒப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் எலமெண்ட்டில் கலர் நான் என்னென்னு கொடுத்தேன்னா ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுது, ஒப்பாசிட்டி லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ லைட் கலராக நமக்கு தெரியுது. அதே மாதிரி ப்ளூவும் லைட் கலராக தெரியுது, க்ரீனும் நமக்கு லைட் கலராக தெரியுது. ஸோ இதுதான் என்னென்னா fadeTo மெத்தட். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் டிவிஷன் எலிமெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் கொடுக்குறேன், ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு தெரியல. ஓகே, ஸோ இன்விசிபிளாக இருக்குது. கமா இப்போ 0.4 அப்படின்னு கொடுக்குறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். நமக்கு 0.4 ஒப்பாசிட்டி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கலர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒப்பாசிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். அந்த ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் jQuery ஃபேட் மெத்தட்ஸ். 4 மெத்தட்ஸ் இருக்குது, fadeIn, fadeOut, fadeToggle, fadeTo. fadeIn மெத்தட் வந்து இன்விசிபிளாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து விசிபிள் ஆக்கும். fadeOut மெத்தட் வந்து விசிபிளாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இன்விசிபிளாக மாறும். fadeToggle வந்து ரெண்டுமே பண்ணும். ஓகே, fadeTo மெத்தட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் வந்து கொடுப்போம், அதாவது ஒப்பாசிட்டி வேல்யூஸ் வந்து கொடுப்போம். ஓகே,